ஓட்டை இருக்கும். அந்த மாரி ஓட்டை இருந்தா கூட பரவால்ல. அது நம்ம பார்த்தீங்கன்னா, சோப்பு இல்ல இந்த மாரி ஏதாச்சும் ஒண்ணு கிளீன் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துட்டீங்க. ஓட்டையெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது கடைக்கிறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, கடையில பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லயே இருக்கும் தேங்காய் எண்ணெய். அத பார்த்தீங்கன்னா 2 கையிலயும் போட்டு நல்லா தேய்ச்சுக்கங்க. திடீர்னு பைப் ஓப்பன் பண்ணா தண்ணி வரமாட்டேன்றது. சும்மா மீன்கள பூச்சி பார்க்கணும் சும்மா வேற லெவல் பார்க்கறக்கு ரொம்ப அழகாவும், அட்டகாசமாவும் இருந்துச்சு. வணக்கம் மக்களே, நான் விக்கி. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் விக்கி விலாக்ஸ். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வச்சு ஒரு மீன் தொட்டி செய்ய போறோம். அது எந்த மீனுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குளத்துலலாம் கிடைக்குங்க பார்த்தீங்களா, ஜிலேபி மீன். அதுக்கு தான் நம்ம சரி கொஞ்சம் பெருசா வச்சு போட்டா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கடையில் போய் ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். அதில் தான் நம்ம மீன் தொட்டி செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பார்த்தீங்கன்னா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது அது. அவங்க பார்த்தீங்கன்னா ரூ. 150 கிட்ட சொன்னாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு பேசி ஒரு ரூ. 20 குறைச்சு ரூ. 130 வாங்கிட்டு வந்துட்டோம். ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் முதல் டைம் வாங்குறீங்கன்னா உள்ள நல்லா அழுக்கெல்லாம் க்ளீன்லாம் இருக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஓட்டை இருக்கும். அந்த மாதிரி ஓட்டை இருந்தால் கூட பரவாயில்ல. அது பார்த்தீங்கன்னா அந்த காமிக்கிற பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள உடைஞ்சிருக்குது. அது வாங்குறீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கிற நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஆணியெல்லாம் நீங்க புடிங்க. தேவையில்லாதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்கு போ. சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாத நட்டு இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பிடுங்கி எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் இந்த பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டை இருக்கும். அதுலேருந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக்காட்ட வெளியே வந்திருக்கும். அதை குரடு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வச்சு பிடுங்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. அந்த இதெல்லாம் கழட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா சோப்பு இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒன்று எடுத்துட்டீங்க. ஒரு நார் ஒன்று எடுத்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கருப்பாக படிஞ்சிருக்கு சைடில். அதை எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சிட்டு நல்லா இல்லை ரொம்பவுமே நல்லா தேய்க்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற பாக்டீரியாலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வச்சிருந்தா மீனுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கிறது நல்லது. நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேல தான் நினைக்கிறேன். அது வரைக்கும் நான் கழுவிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அழுக்கு இருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு மாரி இருக்கும். நம்மளது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்கு இருந்தங்காட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். ஆனா மீனுக்கு எந்த பாதிப்பு அடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு. நீங்களும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கழுவுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வெயில் நல்லா காய வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காய வச்சத எடுத்துட்டு வந்துட்டு நம்ம அந்த ஓட்டையெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது கடைக்கிறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, கடையில கிடைக்கும் ஒரு எம்சீல்டு. இது பார்த்தீங்கன்னா நான் பிளாக் கலர்ல இருக்கும், ஒயிட் கலர் இருக்கும். நான் ஒயிட் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் அப்படியே தெரியாதுன்னு சொல்லி. நம்ம எம்சீல்டு போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லயே இருக்கும் தேங்காய் எண்ணெய். அத பார்த்தீங்கன்னா 2 கையிலயும் போட்டு நல்லா தேய்ச்சுக்கங்க. எதனால தேய்க்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேய்ச்சிருந்தா பார்த்தீங்கன்னா, அந்த எம்சீல்டு பார்த்தீங்கன்னா நம்ம கையில ஒட்டாம இருக்கும். பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கையில தேங்காய் எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம், நம்ம எம்சீல்டு பார்த்தீங்கன்னா, முக்காவாசி எல்லாத்துக்கும் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியும். தெரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 2 உள்ள பார்த்தீங்கன்னா 2 கவர் குடுத்துருப்பாங்க. அது 2 கவரே இருக்கிறத பிரிச்சுட்டு, நல்லா நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்றோமோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவும் இருக்கும். அது சீக்கிரமா விட்டுட்டு வராது. நம்ம அப்படியே யூஸ் பண்ணீங்கன்னா, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் விட்டுட்டு வர வாய்ப்பு இருக்கு. விட்டுட்டு வந்தா பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணி லீக் ஆகும். ஸோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. எம்சீல்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம், நம்ம ஓட்டைக்குள்ள பார்த்தீங்கன்னா, முதல்ல ஓட்டைக்குள்ள பார்த்தீங்கன்னா, எம்சீல்டு நல்லா இது பண்ணி விட்டுருங்க. அடைச்சு வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓட்டைக்கு மேல இருக்கிற இந்த ஓட்டை அடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேல லைட்டா அது சுத்தியுமே எம்சீல்டு நல்லா போட்டு விட்டுருங்க. அதனால தான் அப்பதான் பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணி லீக் ஆகுறத தவிர்க்க முடியும். சீக்கிரம் தண்ணி வேஸ்ட் ஆகாது. நம்ம 2, 3 மந்த்ஸ்க்கு ஒருக்கா தண்ணி உள்ள ஊத்துற மாரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஓட்டைய அடைச்சுக்கிறது நல்லது. ஓட்டையெல்லாம் அடைச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2லிருந்து ஒரு 4 மணி நேரம் நல்லா காய வச்சுக்கங்க. ஏன்னா அப்பதான் எம்சீல்டு நல்லா புடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம
வைக்கிறதுக்கு ஒரு இடம் செட் பண்ணியாச்சு. நம்ம உள்ள பார்த்தீங்கன்னா 2 சைடு வீடு இருக்கு. அதில சைடுல கேப் இருந்துச்சு. ஸோ அதனால உள்ளேயே வச்சிடலாம்னு சொல்லிட்டு அப்பதான் பசங்கலாம் எவனும் வந்தா இது பண்ண மாட்டானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே வச்சுட்டோம். நம்ம உள்ள வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னடா வெறும் பெட்டி காலியா இருக்கேன்னு யோசிச்சேன். அப்ப தண்ணி ஊத்த மறந்துட்டேன். சரி நம்ம தண்ணி எடுக்க போலான்னு சொல்லிட்டு நம்ம ஏரியா பைப்புக்கு போயிட்டோம். அங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு கூத்து நடந்துச்சு. அது என்னன்னு பாருங்க நீங்களே. திடீர்னு பைப் ஓப்பன் பண்ணா தண்ணி வர மாட்டேன்றது. விவேக் சார் படத்துல சொல்லுவார்ல, என்னடா பைப் தொறந்தா தண்ணி வரும்னு பார்த்தா காத்து வருது. அந்த மாரி அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம டென்ஷன் ஆகி சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம சின்ராஸ் எடுத்துட்டு பக்கத்து ஊர்ல தண்ணி கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே சைக்கிள்லயே கிளம்பியாச்சு. இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. நம்ம பக்கத்து ஊருக்கு போயிட்டு அங்கனாச்சு தண்ணி வரேன்னு சொல்லி சாமியை வேண்டிட்டு பைப்பு திறந்தா இதையும் தண்ணி வந்துருச்சு. நம்மளுக்கு அப்படியே ஒரு ஆச்சரியம். சரின்னு சொல்லி போட்டு தண்ணி வேணுங்கிற அளவுக்கு எடுத்தாச்சு. நம்ம வேணுங்கிற அளவுக்கு எடுத்துட்டு வந்துட்டு நம்ம உள்ள பைப்ல இந்த இதுல இருந்துச்சு பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தொட்டியில அதுல ஊத்திட்டு நம்ம ஆத்துல குளத்துல இருந்து பிடிச்சிட்டு வந்தோம் பாத்தீங்களா, அந்த மீனை பாத்தீங்கன்னா பானையில விட்டு வச்சிருந்தோம். அதுல இருக்கிற மீன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இதுல எடுத்து ஊத்திட்டு 2-3 பக்கம் வச்சிருந்தேன் மீன். அது எல்லாத்தையும் எடுத்து ஊத்திட்டு நம்ம அப்படியே கையில ஃபுல்லா எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் விடுறோம் பாத்தீங்கன்னா சும்மா மீன்களை போச்சு பார்க்கணும். சும்மா வேற லெவல் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகும் அட்டகாசமாவும் இருந்துச்சு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உள்ள என்ன இருக்கிற மீன் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே விட்டு எல்லா மீனையும் உள்ள இருந்து விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம அதையே பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். பார்க்கற சும்மா அழகாவும் வேற லெவலும் அட்டகாசமாவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மீன் தொழில் பாத்தீங்கன்னா கலர் மீன் இந்த மாதிரி மீன் தான் வளர்த்திருப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா குளத்து மீன் வளர்த்திருக்கோம். இது பாத்தீங்கன்னா டேங்க் கிளீனர்ட்டா சைடுல போய் ஒதுங்கிட்டு இருந்துச்சு. என்னடான்னு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் நம்மளை வேற பயந்துக்குது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா சைடுல இருந்துக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய் மக்களே.